சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னங்க யோசிக்கிறிய? இப்ப கையில காசு இல்லாத நேரத்துல மறுபடியும் வந்து கேக்குறாளேன்னா செய்யலன்னா நல்லா இருக்காது இல்லைங்க. அந்த ஏமாத்துக்காரன் திருட்டு போய் கரிகால நம்ம காசு எல்லாத்தையும் தின்னுட்டு நம்ம வீட்லயே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்துல என் தம்பி பிள்ளைக்கு ஏதாவது செய்யறதுக்கு என்கிட்ட சல்லி காசு கூட இல்லை. அசிங்கமா இருக்கிற எனக்கா என்ன பண்றதுன்னே தெரியல. சரி, நான் யாரையாவது பார்த்து கைமாத்த கொஞ்சம் பணம் ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். ஏங்க என்னமாவா? உட்காருங்க ஒரு நிமிஷம். மணி என்ன இப்ப விடிஞ்சா காது குத்து. இந்நேரமே எவன்ட்டு போய் காசு வாங்குவீங்க? சத்த அமைதி இருங்க மாமா. இங்க இருங்க, ஒண்ணு செய்வோம் விடுங்க. அம்மா ஐஸ்வர்யாக்கு சடங்கானப்ப சங்கிலி ஓட்டுச்சுல்ல, அதை போட்டு விட்டுருவோம். அப்புறம் பாத்துக்கலாம். என்ன இல்ல, அது உங்க அம்மா ஆசையா ஐஸ்வர்யாக்காக வாங்கி கொடுத்தது தானே? அவ என்ன நெதமுமா போட்டுக்கிறக்கா? ஏதோ நாளுங்கிழமைன்னா போட்டு விடுறதுதான். அதுட்டு நான் பேசிக்கிறேன். இப்ப போட்டு விட்டுருவோம். அப்புறம் வாங்கி கொடுத்துக்கறலாம், பாத்துக்கறலாம். வேற என்ன? இல்ல ரேணுகா, வேண்டாம், அது சரி வராது. நான் ஏதாவது போய் ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். இருங்க, எதையாவது பண்றேன்னுக்கு போடுவோம் நாளைக்கு. எதை சங்கிலிய பிறகு என்ன வருதோ அப்புறம் பாத்துக்கலாம். விடுங்க, இத்தோட இந்த கதையை விடுங்க. இப்ப என்ன, நாளைக்கு சங்கிலிய போடுவோம். அப்புறம் தோட கூட ஏதாவது செஞ்சு போட்டுப்போம் சேர்த்து. நம்ம புள்ளட்ட நான் சொல்லிக்கிறேன். ஐஸ் ஒன்னும் சொல்லாது, சமாளிப்போம். மன்னிச்சிரு ரேணுகா, உனக்கு நான் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன். ரொம்ப கொடுத்துட்டிய. கஷ்டத்தை சொன்னேன், கொடுத்த வரைக்கும் போதும். இனிமே கொடுக்காம இருந்தா சரிதான். வாங்க போவோம். ஏன் இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிருக்கிய? வாங்க. என்னங்க? வா. என்ன வா. என்ன வான்னு இங்கே தானே இருக்கேன். ஆத்தாடி, என்னவா? 2 3 4 5. என்ன வளையலை என்னைக்கு இருக்கிய? சேகரு, ரொமான்ஸ் வருது. ரேணுகா, என்ன ஆச்சு அவருக்கு? முடிங்க. ரேணுகா, என்னங்க? ஐயோ, அது என்ன? வேண்டாம், நமக்கு இந்த ரொமான்ஸ் எல்லாம் சரியா இல்ல. இந்த மீசையில ரொமான்ஸ் உட்கார மாட்டேங்குது. தரவு பாத்துக்கிறோம். வாங்க, சொல்றது கேளு. அட வாங்க, எப்ப வருது ரொமான்ஸ்? வாங்க. விடிஞ்ச கால் விட்டு வச்சிருக்கு, மொய்க்கு என்ன பண்றதுன்னு மண்டை காஞ்சு போய் கிடக்குறோம். ஆசையா ஆரம்பிச்சேன், அவ்வளவுதான். வா. இதெல்லாம் நான் எப்போ பண்ணிட்டேன். என்ன பண்ணீங்க? ஏய், என்ன டைவ்லாம் அடிச்சிருக்கேன் தெரியுமா? ஆமா, டைவ் அடிப்பாரு, குட்டிக்கரன் அடிப்பாரு, வேற லெவல்ல எல்லாம் செய்வாரு. எது பண்ணணுமோ அதை பண்ண மாட்டாரு. என்ன? இல்ல தான் சண்டையெல்லாம் நல்லா போடுவீங்கன்னு. நான் பல்ட்டி அடிச்சதெல்லாம் நீ பார்த்தது இல்ல? நான் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். ஊர்ல ஒண்ணுத்துக்கு உதவாத 4 பேர் அடிச்சுட்டு சண்டியர் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க வேண்டியது. ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. அந்த புள்ள இன்டர்நேஷனல் லெவலில் சண்டை போட்டுட்டு இருக்கு, பெரிய பெரிய அவார்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கு. அதோட போய் தன்னை கம்பேர் பண்ணிக்கிறது. தற்பெருமை பேசலனா இந்த குடும்பத்துக்கு பைத்தியம் முடிச்சிரும். நடி, ஏதாவது ஹெல்ப் பண்ணவா? இந்த புடவையை மடிக்கிறீங்களா? அதை நீயே மடிச்சுக்கப்போ. அப்போ பேசாம இருங்க. ரேணுகா அக்கா இருந்திருக்கணும் இந்த நேரத்துல. ரேணுகா அக்கா தான் கரெக்டா கவுண்ட் கொடுத்திருப்பாங்க. எல்லாரும் என்னது என் பேர் அடிபடுது? ஒண்ணும் இல்லக்கா, ஒரு ஹெல்ப் பண்ணவான்னு கேட்டாரு. புடவை மடிக்கிறீங்களான்னு கேட்டேன், முடியாதுன்ட்டாரு. ஏதோ திடீர்னு பொங்கிட்டு வருது. அது அப்படிதான், காலையில ஒரு மாதிரி இருக்கும், ராத்திரியான இப்படி ஆயிரும். அதான் நீங்க இருந்தீங்கன்னா கரெக்டா ஒரு கவுண்டர் கொடுப்பீங்களேன்னு பார்த்தேன்.
கதிர் தம்பி, அண்ணி வாழ்நாள் முழுக்க கஷ்டத்தை கொடுப்பீங்க, சப்போர்ட்டும் பண்ண மாட்டீங்க. திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு குற்ற உணர்ச்சி வந்துடும். ஒரு நாள்ல எல்லாத்தையும் சரி பண்ணிட முடியுமா? அதுதான் தப்பு. அக்கா சூப்பரா சொன்னீங்கக்கா. எப்பவாவது தான் பேசுறீங்க, நச்சுன்னு பேசுறீங்க. ஜனனி, இந்த உன் ஆஃபீஸ்ல எல்லாம் வலிறாங்க நீயே. இப்ப பிள்ளைங்களாம் எப்படி இதை சமாளிக்குதுங்க? சின்ன பசங்க வேறக்கா. அந்த வீக்கே இருக்கான் பாத்தீங்களா, அவன் என்ன அங்க உட்கார வச்சுக்கிட்டே அவன் அசிஸ்டண்ட்டை வச்சு சொல்றான். அவன் கண்ணு பயங்கர பவர்ஃபுல்லா, அதனாலதான் கூலிங் கிளாஸ் போட்டிருக்கானா. அந்த கிளாஸ கழட்டுனா அவனோட பவர்ஃபுல்லான ஐஸ்க்கு கேர்ள்ஸ் எல்லாம் இம்ப்ரெஸ் ஆகி அவன் பின்னாடியே அப்படியே போயிடுவாங்களாம். எவ்வளவு வழிறாங்கறீங்க. என்ன ஜன்னி, ஆபீஸ்ல ஒரே ஜாலி தான் போல.